ஹே, ஹாய் நிம்மு. என்ன தோட்டம் இவ்வளோ அழகா இருக்கு நிம்மு? இதுதான் உங்க மாமாவோட மாந்தோட்டமா? மிக அற்புதமா இருக்குது நிம்மு. பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது நிம்மு. ஆமா அம்மு, எங்க மாமாவோட மாந்தோட்டம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மேலும் இந்த மாம்பழத்தின் சுவை மிக அருமையா இருக்கும் அம்மு. ஓ, அப்படியா நிம்மு? இந்த மாம்பழங்களை பத்தி கொஞ்சம் சொல்லேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாம்பழங்களின் நன்மைகள் எல்லாம் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் சொல்றியா? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நிம்மு. மாம்பழத்தை பத்தியா? மாம்பழத்தை பத்தி எனக்கு அவ்வளவா ஒன்றும் தெரியாது. சுவையா இருக்கும். மாமாவே வராரு, அவர்கிட்ட கேட்போம். மாம்பழம் மாம்பழம் மாமனோட தோட்டத்து மல்கோவா மாம்பழம், சுவையான மாம்பழம் மாமனோட தோட்டத்து மாம்பழம். குழந்தை நினைக்கிறாங்க. என்ன குழந்தைகளா, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? இந்த மாமா தோட்டத்தை பார்த்து என்ன பேசுனீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க, கேட்போம். சொல்லுங்க குழந்தைகளா. அது ஒண்ணும் இல்ல மாமா, இந்த மாம்பழங்களின் நன்மைகளை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? நாங்க கேட்டுக்கிறோம், எங்களுக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அப்படியா? அதான் சொல்லுறேன், கேளுங்க. மாம்பழம் மிகவும் நன்மை வாய்ந்தது. மாம்பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இருப்பதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் குழந்தைகளா. அது மட்டும் இல்லாம இந்த மாம்பழம் செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. மேலும் நமது தோல் மற்றும் கண்களுக்கு மாம்பழம் ரொம்ப நல்லது குழந்தைகளா. மாம்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் நார் சத்து அதிகமாக இருப்பதால் அது உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு மேலும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பையும் குறைக்கிறது. புரிஞ்சுதா குழந்தைகளா? மாம்பழம் அவ்வளவு நன்மை வாய்ந்தது. இந்த மாம்பழங்களை நீங்க வழக்கமா சாப்பிட்டு வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க குழந்தைகளா. மாம்பழம் மாமாவோட தோட்டத்து மாம்பழம் மிகவும் சுவையானது கூட. ஓ, அப்படியா மாமா? நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா. சூப்பர். அப்புறம் குழந்தைகளா, இந்த மாம்பழம் இந்தியாவின் தேசிய கனி, இதை மறக்காதீங்க. சரி மாமா, நாங்க இதை மறக்க மாட்டோம். ஓகே குழந்தைகளா. நீங்க மாம்பழம் தர மாமாவோட தோட்டத்து மாம்பழம் சுவைத்து பாருங்கள். நீங்க சரியா குழந்தைகளா? இருவரும் பகிர்ந்து சாப்பிடுங்க. ஓகே மாமா, நாங்க சாப்பிடுறோம். ரொம்ப நன்றி மாமா மாம்பழத்தை பத்தி சொன்னதுக்கு. ஹாய் குட்டீஸ்களா, நான் உங்கள் நிம்மு மற்றும் அம்மு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ்களா. மாம்பழத்தின் கதை கேட்டீங்களா? அடுத்த வீடியோவில் வேறொரு கதையை சொல்ல நாங்க வர்றோம். அதுல இருந்து